இந்த சவுண்ட் போருமா? ஹலோ ஹலோ பாப்பா, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? பாப்பா, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ம். ஆ ஆ பாப்பா, பாப்பா படிக்கிற சத்தம் இப்ப எனக்கு கேட்கணுங்க, தெரியுதா? பாரு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ படிக்கிற சத்தம் இப்ப எனக்கு கேட்கணும். ஆ ஆ பாப்பா, உன் சத்தமே கேட்கல. ஏய், என்ன பண்ற? போனு என் போனை எடுத்து எடுத்து எப்ப பார்த்தாலும். அம்மா குடுமா, ஒரே ஒரு முடிய போதுமா, ப்ளீஸ்மா குடுமா. ஏய், முதல்ல போனை வை. பரீட்சை இப்ப இன்னும் 10 நிமிஷம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். என்ன பண்ணிட்டு இருக்க? என் போனை எதுக்கு எடுக்கிற? குடு மா, குடுமா. அம்மா இந்த கேம், இந்த கேம் இப்ப முடிய போகுது. குடுமா குடுமா. ஏய், ஸ்கூலுக்கு நேராச்சும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன போன் எடுத்துட்டு இருக்க? பா பா பா, பரீட்சைக்கு படிக்க மாட்டேங்கிற, செல்லு பா. ஸ்கூல்ல ஹேமா, ஹேமா, ஹேமா நீ தானே? இங்க வா ஹேமா, இங்க வா. டீச்சர் கூப்பிட்டீங்களா? டீச்சர், டீச்சர் கூப்பிட்டீங்களா? டீச்சர் இங்க வா. பாரு உன் பேப்பர் பாரு, இதான் உன் பேப்பர். என்ன மார்க் வாங்கியிருக்க பாரு. நீ எவ்வளவு டாப் ஸ்டூடெண்ட் தானே, ஏன் இப்படி மார்க் வாங்கியிருக்க? 70 பாரு, எல்லா பேப்பரையும் பாரு. பாரு வரிசையா பாரு, எல்லா பேப்பர்லயும் பாரு. ஒண்ணு கூட 70க்கு மேல இல்ல. நீ டாப் ஸ்டூடெண்ட், ரேங்க் ஹோல்டர், ஏன் இப்படி இருக்க? டீச்சர், டீச்சர் இந்த பாரு, அழுக நிறுத்து. ஏன் இப்படி பண்ற? சரி, அடுத்த தடவை ஒழுங்கா பண்ணிடும், தெரியுதா? சரிங்க மிஸ், சரிங்க மிஸ், சரிங்க மிஸ். ட்ரிங் டேங், ட்ரிங் டேங், ட்ரிங் ட்ரிங் டேங். ஏய், எதுக்கு நீ போன் பண்ண? உமா, எதுக்கு நீ போன் பண்ண? ஏய் ஹேமா, இப்போ அந்த புதுசா ஒரு ஆப்ல புதுசா ஒரு கேம் வந்திருக்கு. அந்த கேம் நல்லா இருக்கு. என்ன? ஹலோ, இருக்குதா அது? காதுல மாட்டிக்கவா? ஹலோ, ஹேமா, புதுசா ஒரு ஆப் வந்திருக்குடி, அதுல ஒரு கேம் வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. ஏய் சும்மா ரெடி, முதல்ல எங்க அம்மா போனை தர மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்க. வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணாத இனிமே, ஸ்கூல்ல சொல்லு, தெரியுதா? சரிடி சரிடி, அந்த கேம் பாரு. புதுசா ஒரு ஆப் வந்திருக்கு, நல்ல கேம் விளையாடலாம். ஏய் வச்சு தொலைடி எங்க அம்மாவோட போனு. வந்ததுன்னா அவ்வளவுதான், ஸ்கூல்ல பேச எதுவுமே இங்க எல்லாம் வீட்டுக்கு போன் பண்ணாங்க. சரி சரி. ஹேமா, ஹேமா என்ன கிளம்பலாமா ஸ்கூலுக்கு? கிளம்பலாமா? ஹேமா, ஹேமா எப்ப பார்த்தாலும் இந்த போன் வச்சிரு, இப்படிதான் நீ பண்ணுவியா? உங்க அப்பா எதுக்கு போன் வாங்கி கொடுத்துட்டாரு? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊர்ல துபாயில போய் உனக்காக வேலை செஞ்சு இந்த போன் எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு? நமக்கு உன்கிட்ட என்கிட்ட பேசுறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. நீ எப்படி வந்து இந்த போனை இப்படி யூஸ் பண்ற? இது மாதிரி உங்க அப்பாட்ட சொல்லி உன்னை ஒரு வழி ஆக்கினேன். மா, என் போனை நீ இந்த போனை பிடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டல. இரு, நானும் அப்பாட்ட சொல்றேன். சொல்லு உங்க அப்பாட்ட சொல்லு. உங்க அப்பா நீ பெரிய டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி வருவான்றாரு. சொல்லு. இனிமே இந்த போனை தொட்டா கையை ஒடிச்சு தெரியுமா? இந்த பிள்ளைய எப்படி
நான் எப்படி கரை சேர்க்கறது? ஸ்கூல்ல ஹேமா டீச்சர், என்ன டீச்சர், அடடா இது என்ன மார்க்? 2 சப்ஜெக்ட், 1 சப்ஜெக்ட் இதுல ஃபெயிலு, இதுலயும் ஃபெயிலு. என்ன இப்படி ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? மிஸ் மிஸ் எனக்கு கண்ணுல தண்ணி தனியா வருது மிஸ், கண்ணுல தண்ணி தனியா வருது மிஸ். அப்புறம் தலை வலிக்குது மிஸ், ரொம்ப தலை வலிக்குது மிஸ், ரொம்ப. இப்போ நீங்க போர்டுல எழுதுனீங்கன்னா எனக்கு தெரியல மிஸ், நீங்க போர்டுல எழுதினா தலையெல்லாம் வலிக்குது மிஸ். என்னது தலை வலிக்குதா? உங்க அம்மா சொன்னியா? மிஸ் அம்மா திட்டுவாங்க மிஸ், நான் சொல்லல மிஸ். முதல்ல சொல்ல, நாளைக்கு போய் உங்க அம்மா கூட்டி வா. சரிங்க மிஸ், சரிங்க மிஸ், சரி. மறுநாள் மிஸ் கூப்பிட்டீங்களா மிஸ்? ஏமா நீங்க தான் விமலாவோட அம்மாவா? ஆமாங்க ஆமாங்க மிஸ். என்ன மிஸ் என் பொண்ணு என்ன மிஸ் பண்ணிட்டா? ஏமா அந்த பொண்ணு டாப்பா இருந்தது, இப்ப இப்படி மார்க் வாங்கியிருக்கு, என்னம்மா பண்றீங்க நீங்க? உங்க வீட்டுக்காரர் வேற ஃபாரின்ல இருக்காருன்னு சொன்னீங்க, நீங்க தானே இந்த பொண்ணோட எல்லாத்துக்கும் பொறுப்பு, என்ன இப்படி இருக்கீங்க? மிஸ் என்ன மிஸ் பாருங்க, மார்க் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, எப்படி மார்க் வாங்கியிருக்கா பாரு மிஸ். அது என்னமோ கண்ணுல எல்லாம் தண்ணி வருதுங்கிறா, கண்ணு தெரியலங்கிறா. நீங்க என்ன கவனிக்கிறீங்க? என்னங்க கண்ணு தண்ணி வருதா? தெரியலீங்களே. என்ன மிஸ் நீங்க சொல்றது புதுசா இருக்குங்களே, தண்ணி வருதா? என்ன சொல்றா? கண்ணு தெரியல, கண்ணு தெரியலீங்களா மிஸ்? ஐயோ தெரியலீங்களே, தெரியலீங்களே. பாரு நான் டாக்டர்கிட்ட போறேன் மிஸ், இப்ப போறேன் மிஸ். ஏய் வா. யாருங்க? டாக்டர் இந்த பாப்பா. நீங்க இருங்க பாப்பா, இங்க உட்காரு. கண்ணை இப்படி காட்டணும், கரெக்டா இதுக்குள்ள வைக்கணும் தலைய. இப்படி வை. எப்படி வைக்கிற? இப்படி மேல தூக்க கூடாது, இப்படி வை. இப்படி என்ன பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணை பாரு. பாரு. ம் 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 இப்படியே பாரு. இந்த லைட்டையே பாரு. வா எந்திரிச்சு வா, படுங்க. சரி நீ இப்ப அங்க உட்காந்துக்கோ, உங்க அம்மா வர சொல்ல உள்ள. டாக்டர் 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 என் பொண்ணு கண்ணு எப்படிங்க டாக்டர் இருக்கு பாத்துங்க. ஏமா என்னம்மா இவ்வளவு சின்ன பொண்ணு, அதுக்குள்ள இதுக்கு பார்வை இவ்வளவு இதுவா இருக்கு, விழித்திரையே பாதிச்சிருக்குமா? என்னம்மா பண்றீங்க? குழந்தை என்னம்மா பாதிக்கு? டாக்டர் செல்லு செல்லு செல்ல பாத்துக்கிட்டே இருந்தா டாக்டர், நான் சொன்னா கேட்கல, அவங்க அப்பா இங்க இல்ல டாக்டர், கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டேன் டாக்டர். ஏமா செல்லம் எதுக்கு கொடுக்கறது? உங்களுக்கு அளவு இல்லை, இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க. டாக்டர் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து காப்பாத்தி கொடுங்க டாக்டர், கண் இல்லாம நான் என்ன செய்வேன் டாக்டர், கண் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? இது நீங்க முன்னாடியே வந்திருக்கணும், லேட்டா வந்திருக்கீங்க. சரி இங்க பாருங்க, இந்த சொல்யூஷன் தர, இது ஊத்திக்கங்க. ஆனா கண்ணுல தண்ணி வர்றது மட்டும் குறையும், கண் பார்வை இந்த மங்கலானது திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. நான் இன்னும் ஒரு 4-5 டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், ஆனா கஷ்டமா டாக்டர். டாக்டர் குழந்தை 10 வயசு குழந்தைக்கு கண்ணுக்கு குறை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? கண் இல்லாம என் பொண்ணுக்கு என்ன பண்ணுவேன் டாக்டர்? நான் என்ன பண்ணுவேன்? மா அழாதீங்கம்மா, கஷ்டம்தான், ஆனா நீங்க கூட்டிட்டு போய் பத்திரமா பாருங்க. நான் 4-5 டாக்டர்கிட்ட கேட்கறேன், கேட்டு உங்களுக்கு ரெமெடி தரேன். அம்மா அம்மா ஏமா அழுற? டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஏமா நான் என்ன பண்ணுவேன்? அம்மா கண்ணு வலிக்குதுமா, கண்ணு எரியுதுமா. இந்தா இந்தா இந்த சொல்லி, இந்தா இந்தா இத ஊத்து, கட்ட தெர இதை ஊத்திக்கோ. அம்மா அம்மா எனக்கு உன்னையவே கலங்கல தெரியுமா? முகம் தெரியலமா? என்ன என் முகம் தெரியலையா? கண்ணு என் முகம் தெரியலையா உனக்கு? அப்பா கடவுளே நான் என்ன பண்ணுவேன்?
அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா 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 நான் இனிமே செல்லு பார்க்க மாட்டேம்மா. இனிமே செல்லு பார்க்க மாட்டேம்மா. எனக்கு கண்ணுமா, உன் கண்ணை திருப்பி கொடுத்துருமா. அம்மா நான் இனிமே செல்லு பார்க்க மாட்டேம்மா. செல்லு பார்க்க மாட்டேம்மா. அம்மா நான் செல்லு பார்க்க மாட்டேம்மா. உங்களுக்கு இதே சூழல் தான் நாளைக்கு வரும். சரியா? ஒர்க் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நீ போ. ஆன்லதான் இருக்கு. ஹலோ ஹலோ. இப்ப பசங்களா பாத்தீங்களா? இப்ப நான் வந்து இது மிகையா சொல்லல, இது வந்து உண்மை. இப்போ நீங்க பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா உங்களோட பார்வையோட இந்த பார்வைக்கு விழித்திரை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க நரம்பெல்லாம் அப்படியே டேமேஜ் ஆகும். நம்மளோட அந்த விஷன் வந்து நமக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற தூரம் வந்து குறையும் கூடும். இது உண்மையா நடந்தது. ஒருத்தங்க வந்து ஃபாரின்ல ஒரு பொண்ணுக்கு கண்ணே போயிடுச்சு. 24 மணி நேரமும் செல்ல வச்சுதான். செல்லுனால நமக்கு எவ்வளவு பலன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளவு பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கேட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். இப்ப யாராவது இது மாதிரி ஒருத்தங்க நடிச்சு காமிங்க பார்க்கலாம், வாங்க. ஒருத்தர் வாங்க, ஒரு சின்ன கேரக்டர் எடுத்து செய்யுங்க போதும். அதுல கரெக்ஷன். ஒருத்தர் வாங்க, ஒருத்தர். நீ வாப்பா, இருங்க நீங்க இருங்க. நான் சொல்றேன் அப்படி பண்றேன். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இந்த நாடகம் புரிஞ்சது இல்லையா? சரி, இல்ல நீங்க பார்க்க கூடாதுங்க. சரி, கொஞ்சம் நிறைய பண்ண வேணா, கொஞ்சம் ஏதோ ஒரு கேரக்டர். நான் இப்ப பண்ணுப்பா. நீங்க உட்காருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. அங்கே போகணும்ல. அப்படியா? அப்படியா? சரி, அடுத்தது டிவி. ரைட்டா? இப்ப பாருங்க, நான் டிவிக்கு யார் கஷ்டப்பட்டாங்கன்னா அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப பாருங்க. இப்ப இவரு சொல்றாரு போனை பார்த்தா அடி விழும். ஆனா இவர் சொல்றது போனை பார்த்தா அடி விழும் அப்படிங்கிறாரு. இவர் அடிக்கிற மாதிரி இல்ல, அடி வாங்குற மாதிரி இருக்காரு இல்லையா? அது மாதிரி இவர் செய்யறது இது பண்ணக்கூடாது. அவரு செய்யறதுக்கு ஸ்டேஜ்ல வந்து செய்யறதே பெரிய விஷயம். ஆனா அடி விழுங்கிறது எப்படி சொன்னோம்? அடி விழுற மாதிரி சொன்னோம். போனை பார்த்தா அடி விழும் அப்படி சொல்லணும். சரியா? எப்படி சொல்லுப்பா? அடிப்பா, அடி அந்த மாதிரி சொல்லு. உங்ககிட்ட இருந்து எவனா புடுங்கிட்டு போனான்னு வச்சுக்க, அப்ப எப்படி அடிப்ப அப்படி சொல்லு. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்னா நீங்க என்ன அந்த ரியல் லைஃப்ல, நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட இருந்து ஒரு சாமானத்தை புடுங்கிட்டு போனானா அவனை எப்படி அடிச்சு புடுங்குவோம், அந்த மாதிரி அடிக்கணும். அதான் ஆக்ஷன். அடிக்க கூடாது, அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொண்டு வரணும். சரி, நீ போப்பா. வேற யாராவது வாங்க. ஒண்ணு அடுத்தது சின்னதா. அதான் பாட்டின்னு கூப்பிடுங்கப்பா. பாட்டி தான் நானு. இந்த பாருங்க, இந்த இதுதான் எங்க பேர பையன். அதனால நம்புங்க, நான் பாட்டி.
அம்மா நான் வாங்கிட்டேன்மா நைட்டு 5 மணிக்கே வாங்கிட்டேன்மா எனக்கு ஏர்பாட்ஸ் வாங்கிட்டு சொன்னது எங்க ஏர்பாட்ஸ் எனக்கு தெரியாது வாங்க இல்ல ஏர்பாட்ஸ் 5 நாட்களுக்கு செம்மையா இருக்கு ஒர்க்கு சொல்றீங்க எல்லாத்தையும் வாங்கி வேண்டியதான் அதுக்குமா காட்டுது வாங்க சீக்கிரமா நம்ம என்னடாச்சு இது காலி செவந்து வந்து வெடிச்சா வா கண்ணு ஆஃப் பண்ணி போறா வையா ரொம்ப வளர்க்கிறபடி எப்படி இருக்கோ கால என்ன பண்ணுறோம் இல்ல சோனியே வச்சுக்கலாம் கால எப்படி சொல்றது காலையில ரொம்ப பெஞ்சிடாது டாக்டர் வந்து தம்பி புதுசா வாங்கியிருந்தாரு 500 ரூபாய் சேல் ஏர்பாட்ஸ் அது வெடிச்சு மாதிரி குப்புன்னு சொல்லிக்கிட்டதுனால வெடிச்சிருச்சு டாக்டர் காலுக்கு டிவைஸ் தான் போடணும் அதோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வேலை என்ன நடத்தீங்க 15,000 எப்படி வாங்குவீங்க அதெல்லாம் கொஞ்சம் தான் சொல்லிடுறோம் உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சது மேக்ஸிமம் 1 லட்சம் கிட்ட ஆகும் என்ன பண்ணுவீங்க டாக்டர் நான் எப்படியாச்சும் கட்டுவேன் டாக்டர் அது என்னமா கண்டுபிடிச்சிருக்காங்க கம்மி சூழ்நிலாம் கண்டே பிடிச்சிருக்காங்க இனிமேதான் உங்க பையனுக்கு ஃபுல்லா காணவே காணல அது இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் அதுக்கும் உங்க பையனுக்கு காதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே கேட்காது செயலே இருக்காது இப்போ ஹலோ இப்போ இந்த தம்பி பண்ணாரு என்ன கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு செல்லு காதுல வெடிச்சிருச்சு இப்ப நம்ம வந்து இதுல சார்ஜ் வந்து 20க்கு கீழே போயிட்டா அந்த செல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சார்ஜ் ஃபுல்லா ஏறி அதுக்கப்புறம் நம்ம கையில எடுத்துட்டு தான் பண்ணணும் சார்ஜ் போட்டுட்டே வச்சுட்டு செல்ல கேட்க கூடாது அதுவும் காதுல வெடிச்சிடும் இவர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வேற மாத்தினதுனால வெடிச்சதுன்னு சொல்றாரு இப்ப அவர் பண்ணதுலயே அவர் பேசுனதெல்லாம் ஓகே ஆனா டாக்டராகவும் அம்மாவாகவும் பையனாகவும் கொஞ்சம் மாறி மாறி கொஞ்சம் அந்த ஸ்டைல் உடல் மொழியை கொஞ்சம் மாத்திக்கணும் கொஞ்சம் அது கொஞ்சம் சாதாரணமா பேசுறப்ப ரொம்ப உணர்ச்சியோட பேசுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டான்னா நல்லா டெவலப் ஆகி சூப்பரா நடிப்பாரு இப்போ சரிங்களா நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அது இப்ப அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப அம்மா பேசுறப்ப தம்பி என்னடா தம்பி என்ன கால் இப்படி போயிடுச்சு ஐயோ உன் கால் என்ன பண்ணுச்சு அப்படி சரிங்களா அதெல்லாம் அம்மா மாதிரி பையன் அம்மா அம்மா என்னம்மா என் கால் இப்படி வலிக்குதுமாம்மா தாங்க முடியுமா சீக்கிரம் டாக்டர்கிட்ட போகணுமா அப்படி அந்த மாதிரி அம்மானா அம்மா மாதிரி உடல் மொழி பையனா பையன் மாதிரி உடல் மொழி அவ்வளவுதான் வந்துரும் அது
போதுமா? முடிச்சிடலாமா? இதெல்லாம் முடிச்சிடலாமா? சின்னதா இருக்கா? பார்க்கணும். சின்னதா பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி. சிரிக்க கூடாது, பாக்கணும். வருமா வருமாப்பா? கை தட்டு. இந்த தம்பி வந்து நல்லா நடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. இந்த அவர் பேசுறது நமக்கு புரியல இல்லைங்களா? அந்த கிளாரிட்டி வேணும், அவ்வளவுதான். அது நமக்கு புரிஞ்சதுன்னு வச்சுங்க, நம்ம இந்த சின்ன சவுண்டு கூட இருக்காது. மற்றபடி அவரு நான் என்ன பண்ணணும் அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருக்காரு. நல்லா கிளாஸ் கொடுங்க. போருமா? அடுத்த தடவை செஞ்சுக்கோமா? அடுத்த தடவை செய்யும் வாங்க. போருமா? இன்னொரு நாடகம் வேணுமா? டிவி அடுத்த தடவை இதை மட்டும் பண்ணிடுவா. உட்காருங்க.